ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு ஜிவி பிரகாஷ் நடித்த ஹாப்பி ராஜ் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஜிவி பிரகாஷ்க்கு அப்பாவா சார்ஜ் மெரியம் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு ஸ்கூலில் ஆசிரியராக வேலை பார்க்குறாரு. ஊரில் இருக்கிற எல்லாரும் அவரை உருவக்கேலி பண்ணி கிண்டல் பண்ணுறாங்க. ஜிவி பிரகாஷ் சார்ஜ் மெரியம் கூட ரோட்டில் போகும்போது அவரையும் சேர்த்து கிண்டல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுனால அவர் அப்பாவை விட்டு தள்ளியே இருக்காரு. ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த பொண்ணும் இந்த காரணத்தை சொல்லி கலட்டி விட்டு போயிடும். ரொம்ப அப்செட்டான ஜிவி வெளியூருக்கு வேலைக்கு போகலான்னு பெங்களூருக்கு போவார். அங்கே ஒரு பொண்ணை பார்த்து 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணு உங்கள் ஃபேமிலியை பார்க்கணுன்னு ஜிவி பிரகாஷ்ட சொல்லுவாங்க. எங்கே அவர் ஃபேமிலியை காமிச்சா இவளும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவான்னு பயத்தில் இருப்பார். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ஃபன் எமோஷ்னல் கலந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படத்தில் ஃபஸ்ட்டு நல்லா ஃபன்னாக கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸில் எமோஷ்னலாக முடிப்பாங்க. அதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபன்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு அங்கங்கே தான் ஓகேவாக இருந்துச்சு. அதை விட சென்டிமெண்ட் எமோஷ்னல் ஓரளவு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். படத்தில் நடித்த ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும், அப்பாஸ், மற்ற எல்லாருமே அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் முக்கியமாக ஒரு கேரக்டர் சொல்லணும்னா சார்ஜ் மெரியம். இந்த படத்தோட மெயின் ஹீரோவே அவர் தான். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தார். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஓகே மூவி தான். அப்பா பையன் சென்டிமெண்ட் மூவி உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூ அண்டு நியூஸ் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.